ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணணும். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமான ஆயில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் அதிகமாக ஆயில் இருந்துச்சுன்னா சிக்கன் மட்டன் எல்லா நான் வெஜிடேரியனுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். நம்ம வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம். இதோட தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். கறிப்பொடி 2 ஸ்பூன். இந்த மசாலா பொடியை ஆயிலில் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணணும். மசாலா பொடிங்களெலாம் நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதோட மட்டன் சேர்த்துப்போம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகும். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ தண்ணி சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு வேக வைப்போம்.
மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் கிரேவி மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு கறியாக வேணும்னா நீங்கள் தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்துப்போம். இப்போ நல்லா திக்காயிருச்சு கிரேவி. இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆயிலெலாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.